நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியங்கா, அம்மா என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லையே, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. பிரியங்கா, உனக்கு பொய் சொல்ல தெரியல, ஏதோ இருக்கு, மறைச்சு வைக்காம சொல்லு. அம்மா, நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஆண்டனிய பார்த்தோம். ஆண்டனிய பாத்தீங்களா? ஆமாம்மா, ஆண்டனிய பார்த்ததுல இருந்து தான் பிரியங்கா இப்படியே இருக்காங்க. ஆண்டனிய பார்த்து நீ ஏமா அப்செட் ஆகுற? இல்ல இல்ல அம்மா, அந்த ஆளை பார்த்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏமா இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் ஷாலினி பழகுறா? இல்லம்மா, ஆண்டனிய பத்தி அப்படி பேசாத. அவன் செய்யற வேலை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா ஆண்டனி ரொம்ப நல்லவன். ஆமா, ஆண்டனிய நம்பி ஒரு அனாதை ஆசிரமமே இருக்கு தெரியுமா? நீ சும்மா இரு ஷாலினி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி ரவுடிங்க, வயலன்ஸ் இதெல்லாம் கேட்டாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து வெட்டினது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்ட அந்த ஷாக்ல இருந்து மீள்றதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பல இருந்து ரவுடிங்களை பத்தி யாராவது பேசினாலும், ரவுடிங்களை பார்த்தாலும் எனக்கு சுத்தமா சுத்தமா பிடிக்காது. ஷாலினிக்கு இந்த மாதிரி ரவுடிங்க பழக்கம் வேண்டான்னு சொல்லுங்க ஆண்டி. பின்னாடி பின்னாடி இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆண்டி ஆண்டி, நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இந்த ரவுடிங்க பழக்கம் வேண்டாம், ஷாலினிக்கு வேண்டாம். ஷாலினி, இல்லம்மா, பாருமா. இல்லம்மா, ஆண்டனி அங்க வந்தப்போ என்னால பேசாம வர முடியல, அதனாலதான். இது பாருமா, இது வரைக்கும் நடந்தது போகட்டும். இனிமே அவ முன்னாடி ஆண்டனி பத்தி பேச வேண்டாம். பிரியங்காக்கு பிடிக்காத விஷயத்தை நாம செய்ய வேண்டாம். ஓகே? சரிங்கம்மா. பிரியங்கா, சொல்றது கேளு. இத பாரு, சொசைட்டில பலவிதமான ஆட்கள் இருப்பாங்க, பல தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு அவங்களோடையும் பழக வேண்டியதா இருக்கும். அதுதான் லைஃப். ஓகே? நீ தேவையில்லாம மனசு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. வா. ரெடியா தான் இருக்கும்.
எவன்டா அவன்? எவன்டா அவன்? ஆண்டனி மேல கை வச்சது. ஆண்டனி, 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 டேய் அண்ணன் வந்துட்டேன், உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆண்டனி, டேய் வாங்கடா, அவங்கள விடுங்கடா, வாங்க வாங்க. ஆண்டனி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன சொல்ற கார்த்திக்? முட்டாளுங்க முட்டாளுங்க அடி முட்டாளுங்க. உடம்பதான் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர எதுக்கு பிரயோஜனம் இல்ல. ஆண்டனி மாதிரி ஒருத்தனை அடிச்சிட்டு விடுறது நல்ல பாம்பை அடிச்சிட்டு விடுற மாதிரி. அவனுக்கு மூச்சு போச்சான்னு பக்கத்துல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். கோட்டை விட்டுட்டானுங்க, கோட்டை விட்டுட்டானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டனி மாதிரி ஒருத்தனை அடிச்சிட்டு விடுறது நல்ல பாம்பை அடிச்சிட்டு விடுற மாதிரி. அவனுக்கு மூச்சு போச்சான்னு பக்கத்துல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். கோட்டை விட்டுட்டானுங்க, கோட்டை விட்டுட்டானுங்க. எப்படி? எப்படியா? அதான் இந்த சிட்டியவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான ஒரு அரசியல்வாதி ஆண்டனியோட பாஸ் தனசேகர். அவன் வந்து காப்பாத்திட்டான். இந்த ஆண்டனியோட மரண செய்தி கேட்கறதுக்காக இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஏமாத்திட்டியே கார்த்திக்? நீ ஆண்டனியோட மரண செய்தியை கேட்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல, அங்க அவன் நம்ம மரண செய்தியை கேட்கணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்ற கார்த்திக்? ஆண்டனியை கொலை பண்றதுக்காக அனுப்பிச்ச ரவுடிகளை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான். அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சா அவங்களை அனுப்பிச்ச ஆளு நான் தாங்கிற விஷயம் வெளியே வரும். அப்புறம் அந்த ஆண்டனி சும்மா இருப்பானா? அவனோட பிரெயினெல்லாம் யூஸ் பண்ணி என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆமா, அந்த ஆண்டனி இப்ப எப்படி இருக்கான்? வெட்டிருக்கானுங்க முதுகுல. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆண்டனி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரவே கூடாது. நேரா கோமா ஸ்டேஜுக்கு போகணும், இல்ல போனம் ஆகணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அறிவு இருக்கா உனக்கு? இப்பதான் ஒரு மர்டர் அட்டம் நடந்திருக்கு. அந்த தனசேகரன் முட்டாளா ஹாஸ்பிட்டல் முழுக்க ரவுடிகளை குவிச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, சிட்டி முழுக்க அலர்ட் பண்ணிருப்பான். இப்ப போய் நம்ம திரும்ப ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். அதனால பதுங்கணும், நாம பதுங்கணும். கொஞ்ச நாளைக்கு பதுங்கித்தான் இருக்கணும். அந்த ஆண்டனி குணமாகி வரத்துக்குள்ள நம்ம வேலையை நாம முடிச்சிடணும். நமக்கு தேவை ஒரே ஒரு பதில். ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுதானா? அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ அந்த வீட்லயே இருக்க வேண்டாம், இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். ஆண்டனிக்கு உன்னோட முகம் ஞாபகத்துக்கு வந்தாலும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நாம கொல்ல வேண்டியது ஆண்டனிய இல்ல, மணிபாரதியோட வாரிசு. ஜூலை, ஷாலினி தான் ஜெயந்தியோட பொண்ணுங்கிற நியூஸ சொல்லி என் மனச குளிரவை. ஓ சரி, நீ அடிக்கடி வெளில வந்தேனா அவங்க சந்தேகப்படுவாங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. ஜூலி, கார்ல கோயில் பிரசாதம் வச்சிருக்கேன், அதுவும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடு. கேட்டா சாமிய பார்க்க போனேன்னு சொல்லு. கோயில்ல சாமி. ஏய், நீதான் குடும்பத்தை காக்க வந்த குத்து விளக்காச்சே. கிளம்பு.
ஷாலினி இந்தம்மா பிரசாதம் எடுத்துக்க. என்னைய கூப்பிட்டிருந்தா நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன்ல. உன்ன மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத பொண்ணுகிட்ட இருந்து அந்த ரவுடியை பிரிச்சிருன்னு சொல்லிதான் நான் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். மேபி நீ பிரார்த்தனை பண்ணதுனாலயோ என்னவோ ஆண்டனியை யாரோ வெட்டிட்டாங்க. அம்மா, ஆண்டனிக்கு என்ன ஆச்சு? என்னம்மா சொல்றீங்க? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ரோட்ல வச்சு ஏதோ ரவுடிங்க அவனை வெட்டி இருக்காங்க. அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, அப்போ இப்ப அவரு எங்க இருக்காரு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. டாக்டர் கமலா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தனசேகர் தான் போய் காப்பாத்திருக்காரு. ஏமா, இப்ப ஆண்டனி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆபத்துன்னு தனசேகர் அவரோட இடத்துக்கு மாத்தி இருக்காரு. நம்ம உடனே போய் ஆண்டனியை பார்க்கலாமா? இதாம்மா இந்த குணம்தான் ஷாலினி கிட்ட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்ல ரவுடிங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனடனா வெட்டுப்பட்ட ரவுடியை போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது இதெல்லாம்? எனக்கு இது கொஞ்சம் கூட சரியா படலமா. இத பாரு, அப்படி இல்லை. ஆண்டனி ஷாலினியோட உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கான். நிறைய உதவிகள் பண்ணிருக்கான். எனக்கும் அவன் நிறைய உதவிகள் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல நாம போய் பார்க்கலனா அது தப்பாயிடும். நீ போய் ரெடி ஆகுமா? ஆண்டனி, ஆண்டனி என்னாச்சு? யாரா? யார் வந்திருக்கா? ஏய் நில்லு, ஒண்ணு இல்ல. இது ஒண்ணு ஆக்ஷன் சீன் இல்ல. இரு. என்னடா, என்ன பிரச்சனை? நீ யார பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அவங்களே உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாரா அது? புரியலையா? இரு, கூப்பிட்டு வர்றேன், அப்புறம் நீயே பாரு. டேய் இரு ஆண்டனி. பாண்டி. டேய், அதை எடுத்து உள்ள விடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மேடம், உள்ள வாங்க. ஆண்டனி உள்ளதான் இருக்காரு, வாங்க. போங்க, உள்ளதான் இருக்காரு. ஓ, வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. உட்காருங்க மேடம். வா சாலினி, உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை பார்க்க நீங்கள் 2 பேர் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம், நான் ஏதாவது உதவி உங்களுக்கு செய்யணுமா? இல்ல ஆண்டனி, நாங்க உதவி கேட்க வரல.
நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு அப்பா சொன்ன உடனே ஷாலினி பார்க்கணும்னு சொன்னா. உங்களை இந்த மாதிரி பண்ணது யாரு? ஆளவன் தானா? சேச்சா அவெல்லாம் இல்லை. என்னைக்கு தனசேகரன் அண்ணன் கூப்பிட்டு மிரட்டினாரோ அன்னைக்கே ஆள வந்து அமைதியாயிட்டான். இவங்க எங்கேயோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. என்கிட்ட மாட்டுவாங்க. இப்படி ரோட்ல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் எதுக்கு இந்த ரவுடி தொழில்? இதை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் செஞ்சு வாழலாமே. எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது முடியாது.